ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் எதற்குமே கலங்காத மனமும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே எதிர்ப்பை கண்டு அஞ்சாத வருங்கால முன்னேற்றத்தை பற்றி எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டிருக்கும் சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகிற சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலனிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். கடகம் ராசியில் உள்ள புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரருமே திங்கட்கிழமையில நீங்க உங்களோட வாழ்க்கையில ஏற்படுகிற பிரச்சனைகள் தீர அம்மன் வழிபாடு செய்யறது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திங்கள் அப்படிங்கிறது சந்திர பகவானை குறிக்குங்க. அதனால திங்கட்கிழமையிலையும் உங்களோட ராசிக்குரிய கடவுள் அம்மன் அப்படிங்கிறதுனால திங்கட்கிழமையில அம்மன் வழிபாடு இந்த 3 நட்சத்திரக்காரருக்குமே உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் தீரவும், இன்னல்கள் குறையவும், எதிர்காலத்தில் முன்னேற்றம் அடையவும் தொடர்ந்து திங்கட்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் காண முடியும். உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அம்மனுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நீங்க நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் அன்னையிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த கடக ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் அப்படிங்கிறதுனால இந்த கடக ராசிக்காரங்க ரொம்பவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. மேன்மையான குணம் படைத்து நீங்கள் காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் சென்டிமெண்ட் பார்க்குறவங்களும் நீங்களாக தான் இருப்பீங்க. இந்த கடகராசி அன்பர்கள் தெய்வ பக்தி, பெரியவங்க மீது மரியாதை, குழந்தைகள் மீது அன்பு, சமூகத்தின் மீதான பயம் இது எல்லாமே நிறைஞ்சு காணப்படும். கடகராசிக்காரங்களுக்கு பெரிய தியாகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் அநியாயத்துக்காக எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவங்களும் நீங்களாக தான் இருப்பீங்க. இவ்வளவு சிறப்பான குணங்கள் உங்ககிட்ட இருக்குது. இருந்தாலுமே ஒரு சில சமயத்தில் திடீர்னு உங்களுக்கு கோபம் வந்துடும். பல நாட்கள், பல மாதங்கள், ஏன் நிறைய பேர்த்து கூட கோபப்பட்டு ஆண்டுகள் கணக்காக கூட நீங்கள் பேசாமல் இருந்திருப்பீங்க. உங்களுடைய கோபத்தை அமைதியாக தான் காட்டுவீங்களே தவிர அடிதடியெல்லாம் உங்களுக்கு காட்ட தெரியாது. அது உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. எதிர்பாராத சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்பவும் சென்சிட்டிவாக தோணும். அதனாலேயே நிறைய பிரச்சனையை நீங்கள் சந்திச்சுட்டு கோவிச்சுக்கிட்டு நிறைய நண்பர்கள், வீட்டில் இருக்க கூட பேசாமல் இருப்பீங்க. உங்ககிட்ட பழகிறது ரொம்பவும் சிரமமான காரியமாக இருக்குன்னு உங்களோட எதிரில் சண்டை போடுறீங்கள அவங்க சொல்கிற அளவுக்கு இருக்கும். எவ்வளவோ சிறப்பான குணம் இருந்தாலுமே இந்த கோபத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும். ஏன்னா நீங்கள் எவ்வளவு நல்லவங்களாக இருக்கீங்களோ அதே போல் எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகளையே நீங்கள் சந்திக்கிறீங்க. 12 ராசிகள்லேயுமே அதிக அளவாக நேர்மையாகவும் விசுவாசமாகவும் உண்மையாகவும் இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டால் இந்த கடகராசிக்காரங்களை சொல்லலாம். அதனால் நீங்கள் உங்களோட கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் காண முடியும். இது வரைக்கும் கோபத்தால் இழந்த அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு திரும்பி வந்து சேரும். இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் முன்னேற்றங்கள் என்ன, சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, இது பற்றின தகவலை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாதம் கடகராசி அன்பர்களுக்கு அலுவலக நிர்வாகம் உங்களோட பணிகளை அங்கீகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. அலுவலக நிர்வாகம் உங்களுக்கு பல வழிகளில் ஆதரவாக இருப்பாங்க. உங்களோட சக பணியாளர்கள் சிறந்த ஒத்துழைப்பை கொடுப்பாங்க. புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு சில சவால்களை சந்தித்த பிறகு தொழில் நல்லபடியாக அமையும். சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கையான வேலை எல்லாத்தையுமே நீங்கள் செய்யணும். குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கிறது நல்லது. ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு லாபம் காண கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதாக இருக்கும். அதே போல் காதலர்கள் இந்த மாதம் கவனமாக இருக்கணும். உங்களோட காதல் விவகாரம் 3ஆம் நபரின் தலையிட்டு அனுமதிக்காமல் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கணவன் மனைவி உறவில் சில சச்சரவுகள் எழக்கூடுங்கிறதுனால உங்களோட வாழ்க்கை துணையின் அமைதியோடு நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது, சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் உங்களோட நிதி நிலை மேம்பட வாய்ப்பு இருக்குது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் நல்ல வாய்ப்புகளை எல்லாமே நீங்கள் பெற முடியும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு காதல் மற்றும் குடும்ப உறவுகளில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். காதலர்கள் உங்களோட உறவுகளில் வெளிப்புற தாக்கங்களை எதிர்கொள்ளும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணுங்க.
உறவு சார்ந்து முடிவெடுக்கும் விவகாரத்தில் நீங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக மூன்றாம் நபரின் தலையிட்ட அனுமதிக்காமல் இருக்கிற வரைக்கும் ரொம்பவும் நல்லதாக இருக்கும். நீங்கள் அப்படி அனுமதிக்கிறதன் மூலம் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். அதனால் கவனமாக செயல்படுங்க. கணவன் மனைவி உறவில் அவ்வப்போது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரக்கூடுங்கிறதுனால நீங்கள் விட்டு கொடுத்தும் அனுசரித்து போகிறதும் நல்லது. உங்களோட வாழ்க்கை துணையுடனான தொடர்புகளில் அமைதியான அணுகுமுறை செய்கிறது நல்லதாக இருக்கும். பழைய உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கூட உறவுகள் இணக்கமாகவும் நிறைவாகவும் அமையும். புதிய உறவினர்கள் வருகை உங்களோட இல்லத்தில் எதிர்பார்க்கலாம். மாறாக குழந்தைகளுடனான அவங்களோட தொடர்புகள் எல்லாமே ஓரளவுக்கு பார்த்தா கொஞ்சம் சவாலாக தாங்க இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அவங்கக்கிட்ட தொந்தரவுகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். நீங்கள் அவங்கக்கிட்ட பொறுமையான அணுகுமுறை செய்கிறது நல்லதாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட எல்லாமே நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும். மகிழ்ச்சிகரமானது நிறைந்த ஒரு சுற்றுப்புற சூழல் உங்களுக்கு இந்த மாதம் அமையும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எப்போவுமே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு கண்ணும் கருத்துமாக பார்க்குறது நல்லதாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பொருளாதார சூழலில் ஏற்றம் இருப்பதை இந்த மாதம் நீங்கள் காண முடியும். உங்களோட பலர் தங்களோட வங்கி இருப்பு கணிசமாக உயர்வதையும் காணலாம். முன்பிருந்ததை விடவே இந்த மாதம் உங்களோட பொருளாதார நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நிதி நிலையில் இந்த சாதகமான மாற்றத்தை குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தெரிவிக்கிறது நல்லது. அவங்க உங்களோட இந்த மாதம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அதனால தான் உங்களோட நிதி இலக்குகளை அடைவதில் அவங்களோட பங்குமே முக்கியமாக இருக்கும். உங்களோட அன்புக்குரியவங்ககிட்ட இருந்து வரும் ஊக்குவிப்பு, கவனம் செலுத்தும் விவேகமான நிதி தேர்வுகளை தேர்வு செய்வதற்கும் உங்களை ஊக்குவிக்கும் வகையில் அவங்களோட உறுதுணை அமையும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உத்தியோகத்தில் நீங்கள் வளர்ச்சி காணும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் உங்களோட வருமானம் கணிசமாக உயரும். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட போகிறாங்க. உங்களோட மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு உரிய ஆலோசனைகளை தக்க சமயத்தில் கொடுப்பாங்க. சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கு தங்களோட கடின உழைப்பின் மூலம் ஆதாயம் பெற முடியும். உங்களோட சக பணியாளர்களுமே அவங்களோட ஒத்துழைப்பை உங்களுக்கு தருவாங்க. ஊடகம் மற்றும் திரைத்துறையில் இருக்கிறவங்க நீங்கள் எதிர்பார்க்கும் பதிவு உயர்வு மற்றும் அங்கீகாரம் பெற இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. உங்களோட பணிகளை சிறப்பாக செய்யுங்க. அதற்கான முன்னேற்றம் கட்டாயம் கிடைக்கும். ஒரு சில விஷயத்தில் சில பின்னடைவுகள் இருக்கலாம். அப்படி இருந்தாலுமே இறுதியில் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட நடவடிக்கைகள் அப்படிங்கிறது திருப்தி தரும் வகையில் அமையும். மருத்துவ துறையில் இருக்கிறவங்க அதிக வருமானம் பெற அதிக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நீங்கள் சில சவால்களை சந்தித்த பிறகே வெற்றி உங்களுக்கு வரும். உற்பத்தி துறையில் இருக்கிறவங்க இந்த மாதம் கணிசமான முன்னேற்றம் பெற போகிறீங்க. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நிர்வாகத்தின் ஆதரவு, முழுமையான ஒத்துழைப்பையுமே நீங்கள் பெற போகிறீங்க. புதிய தொழில் தொடங்குவதில் நீங்கள் கொஞ்சம் சில சிரமங்களை சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். மற்ற ராசிக்காரங்களை காட்டிலுமே இந்த ராசிக்காரங்களுக்கு தொழில் நடவடிக்கைகளில் சில சவால்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லதாக இருக்கும். நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயலாற்றுறது, குறைந்த அளவில் முதலீடு செய்கிறது, இது எல்லாமே நல்லதாக இருக்கும். முயற்சிகளில் அதிகமாக கவனம் தேவை. சிறிய அளவில் தொடங்குறது மன அழுத்தத்தை தணித்து மேலும் நிலையான வளர்ச்சியை எளிதாக்கும். ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களா இருந்தால் பல தடைகள் சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலையும் அமையும். இந்த மாதம் லாபம் காண்பது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். உங்களோட முயற்சிகள் மூலம் முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். சிறந்த தொழில் உத்திகளை பின்பற்றுறது நல்லதாக இருக்கும். ஏற்ற இறுக்கங்களை காண்பதற்கு கொஞ்சம் தயாராக இருக்கோங்க. சூழ்நிலையை அனுசரித்து போகிறதும் நல்ல ஒரு மனநிலையை கொடுத்து போகணும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியம் இரண்டுமே சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் காணப்படும் அமைதியான சூழல் உங்களோட மன அமைதியை அதிகரிக்கும். இருந்தாலுமே அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதம் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கிறதும் வெளி உணவுகளை தவிர்ப்பதும் நல்லதாக இருக்கும். அடுத்து மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி மற்றும் ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கு சிறப்பாக கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு அமையும். ஆசிரியர்கள் மாணவர்களின் வளர்ச்சிக்கு ஆதரவு தந்து உதவியாக இருப்பாங்க. அதன் காரணமாக மாணவர்கள் சாதனை புரியும் வாய்ப்பை பெற போகிறீங்க. வெளிநாடு சென்று கல்வி பயில நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான வாய்ப்பு கிடைக்கப் போகுது. மாணவர்கள் வெளிநாடு செல்வதற்கான விசா கிடைப்பதற்குமே முழுமையான முயற்சி செஞ்சீங்கன்னா கட்டாயம் பெற முடியும். ஆராய்ச்சி துறை மாணவர்கள் தங்களோட ஆய்வறிக்கைக்கான ஒப்புதல் பெற இந்த மாதம் ஏதுவான ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. என்ன கடகராசி
நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். இதுபோல் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கிரகநிலைகள் மாற்றங்கள் மூலம் ஏற்படும் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பதிவு செஞ்சுருக்கோம். உங்களோட நண்பர்கள் என்ன ராசி, குடும்பத்தில் இருக்கவங்க என்ன ராசி அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அவங்களுக்குமே அந்த பதிவு ஷேர் செய்ய மறந்துடாதீங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.